ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு அங்கிள் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நாளைக்கு முக்கியமான சவாரி இருக்குமா, அந்த சவாரிக்கு போனால் நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என்ன அந்த அமௌண்ட்டை எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு குடிக்க தான் போகிறீங்க, அதுக்கு பேசாமல் எங்களோட வந்து என்ஜாய் பண்ணலாமில்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்போ என்ஜாய் பண்ணி நான் என்னம்மா பண்ண போகிறேன், ஏற்கனவே லோட் போகிற இடத்துலலாம் புது புது இடங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் தனியாக போய் பார்க்குறது வேறு, ஃபேமிலியாக போய் பார்க்குறது வேறு அங்கிள். முதல்ல நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, போயிட்டு முதல்ல ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இவங்க எல்லாரையும் சமாளித்து இவங்களை கிளப்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளம்மா, நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல, முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வானத்தை இருந்துட்டு பாண்டியை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் இருந்துட்டு, ஏ வானதி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது நீ, அது கூட இருந்து ஹெல்ப் பண்ணா அவ்வளோதான், அதை விட்டுட்டு அவன் வேலையை விட்டுட்டு உன்னோட கடைக்கு வந்து அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தா அவன் வேலையை யார் பார்ப்பாங்க, முதல்ல நாங்கள் ஃபேமிலி எல்லோரும் வெளியே போகிறோம், நீ உன்னோட வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. டேய், நீ ஏண்டா அவகிட்ட வாய் வார்த்தையை விட்ட, பெண்ணடா சும்மா நைய நையன்ட்டு அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்கா. அப்படி அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.